Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா WhatsApp பத்தின நியூ அப்டேட் தான் பார்க்க போறோம். 3 நியூ அப்டேட் பார்க்க போறோம். அதே மாதிரி பீட்டா டெஸ்டிங்ல உள்ள 2 அப்கமிங் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் வந்து WhatsApp லாக். நீங்க வந்து WhatsApp வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் லாக் பண்ணிப்பீங்க. இனிமே வந்துட்டு உங்களோட ஃபேஸ் ஐடி அல்லது பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து லாக் பண்ணி வைக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட WhatsApp ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்துட்டு ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அன்லாக் வித் பயோமெட்ரிக்னு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக், பாஸ்வேர்ட் மூலம் உங்களோட வாட்ஸ்அப் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு வந்து லாக் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1 மினிட் கொடுத்துட்றேன். 1 மினிட் கொடுத்து லாக் கொடுத்து இப்போ வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணும்போது லாக் கேட்கும். இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அதே மாதிரி யூஸ் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே. இந்த யூஸ் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபோனுக்கு என்ன அன்லாக் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துருங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் ஃபோனுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அல்லது பேட்டர்ன் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சே நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் வந்து லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கும், யூஸ் பேட்டர்னும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் கொடுத்து அன்லாக் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்ஸ்அப்பில் புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டு. இது போல் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட மெம்பர்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா ஸ்வைப் ஃபீச்சர். இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி கம்யூனிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கடுத்து கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக மாற்றணும்னா நீங்கள் வந்து கீழே வந்து கிளிக் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த ஆப்ஷன் வந்து மாறும். இப்போ வந்து அப்டேட் எடுக்கணும்னா நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணணும். ஆனால் இனிமேல் வந்து அப்படி தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் சேட் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணால் அப்டேட் மாறிடும். இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கணும் ரைட்டில். அடுத்து கம்யூனிட்டிக்குனா ரைட்டில் ஸ்வைப் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி கால்ஸ் அடுத்து ஸ்வைப் பண்ணிட்டே இருங்க. அடுத்து லெஃப்ட்லேயும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணியே மாற்றிக்கலாம். இனிமேல் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஸ்வைப் ஃபீச்சர். நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா சர்ச் பார். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன காண்டாக்ட், உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமா, வீடியோஸ் வேணுமா, எதுவுமே எல்லாமே சர்ச் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்காம டேரெக்டாக இது போல் சர்ச் பார் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த குட்டி ஐக்கானை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணணும் தேவையில்லை. இதிலே பெருசாக ஒரு சர்ச் பார் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதிலே ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய சர்ச் பார் கொடுக்கறதுனால லுக் வைஸ் பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா நியூ எமோஜிஸ். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நிறையா எமோஜிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. புது எமோஜிஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். உங்களோட டயல் பேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு எமோஜிஸ் கிளிக் பண்ணுங்கள். எமோஜிஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு நிறைய எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டேக். அதாவது ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் டேக் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்லேயே உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அது யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் டேக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் இது போல் இருக்கும். இது போல் நீங்கள் எதனா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கண்டிப்பாக பார்க்கணும், அவங்களுக்கு டேக் பண்ணணும்னா இது போல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டேக் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது, இனிமேல் தான் வரும் நமக்கு. இது போல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் உங்களோட ஸ்டோரியை வந்து டேக் பண்ணிக்கலாம். இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.